வணக்கம் மகளே. ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தது கையுமா ஃபஸ்ட்டு நடந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருங்க. ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குங்க. பார்த்துங்கங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேகை வந்து தயவு செஞ்சு எங்கேயும் எடுத்துகிட்டு போகாதீங்க. வர வழியில் விழுகாமல். நல்ல வேலைங்க, முட்டையெல்லாம் விழுகாமல் காய்கறி மட்டும் விழுந்தது. இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன ஆயிருக்கிறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. திரும்ப முதல்ல நாங்கள் போயிருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வாங்கியிருக்கோம்? நூடுல்ஸ் பாக்கெட்டுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை, அப்புறம் பச்சை மிளகா. இது என்னப்பா? சோயா சாஸா இது? ஓகே. இது என்னது? சில்லி சாஸ். ஓகே ரைட். இதெல்லாம் போடணுமா இந்த நூடுல்ஸ்க்கு? ஓகே ரைட். ஓகே. ஸோ என்னென்ன நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்க கைஸ். ஓகே. ஸோ நூடுல்ஸுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆனியன் எடுத்து வச்சுருக்கேங்க, முட்டை, அப்புறம் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆல்ரெடி சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இது நூடுல்ஸுக்கு வர மசாலாங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான, அதாவது ஃப்ரைட் ரைஸும் செய்யலாம் நூடுல்ஸும் செய்யலாம் இதில். ஓகே. ஸோ அதே மாதிரி கேபேஜுங்க. ஐயோ சாரிங்க, கேபேஜ் தான். கேபேஜ், கேப்சிகம், அப்புறம் கேரட் எல்லாமே ரெடியாக இருக்குது. வெட்டி வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டு. அதே மாதிரி நூடுல்ஸ் பேக்கெட்டும் ரெடியாக இருக்குங்க, வெட்டி வச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்ச இந்த எல்லா ஐட்டத்தையும் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம். வீடியோவில் அப்படி தானே சொல்லணும், அப்போ தானே பெண்கள்லாம் சரி புருஷன் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு யோசிப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தெரியும் புருஷங்க வாயிலே வடை சுடுவாங்கன்னு. சரி ரைட். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ. ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சுடு தண்ணியில் நம்ம நூடுல்ஸை தனியாக வேக வச்சுட்டோமா? சுடுதண்ணியில் நூடுல்ஸை தனியாக வேக வச்சுக்கணும். ஓகே. சுடுதண்ணியில் நூடுல்ஸை தனியாக போட்டுக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது சுடுதண்ணியில் வந்து ஏதாவது லிட்டர் கணக்கு இருக்கா? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதெல்லாம் இவ்வளோ லிட்டர் ஊற்றணும் அப்படியெல்லாம் இல்லைல்ல. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் அதான் அது பண்ணிக்கலாம். ஓகே அப்புறம் தான் அடுத்து. ஓகே. கலக்கு பாப்பா. கேளு. ஆக்சுவலாக இந்த நூடுல் வந்துட்டு ஃபுல்லாக வேகக்கூடாது, 3/4 தான் வேணும். அரைவரையாக வேகணும். 3/4. ஆமாம். ப்ளஸ் தேங்காய் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா நூடுல்ஸ் வந்து ஒன்று மட்டும் ஒட்டாது. அப்படியா? தேங்காய் ஊற்றினா நூடுல்ஸ் ஒட்டாதான்? பரவாயில்லையே. ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க, சமையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுடுதண்ணியில் வெந்துட்டுருக்கு. என்னது? ஆயில். அடுத்தது என்ன காஞ்சதுமே ஓகே வந்துட்டு நம்ம வெட்டி வச்ச ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கோம் ஆனியனை போடணும். ஓகே. போடுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம வெங்காயம் போட்டோமா. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட். பேர் தான் சைனீஸ் நூடுல்ஸ், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் செய்யறதுனால எப்படி இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அப்படி வரீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்கு தான். ஓகே ஓகே. லைட்டாக தான், ரொம்ப போடக்கூடாது. வணக்கிட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கேரட்டை போட்டுக்கலாம். ஓகே. கேரட் போட்டு அப்புறம் கேப்சிகம், கேபேஜ் போட்டுக்கலாம். ஏன்? கேரட் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால கொஞ்சம் கேரட்டை போட்டு 2-3 மினிட்ஸ் கழிச்சு இதை போட்டுக்கலாம். வாவ். பெண்களே ஆண்களே கேட்டிங்களா? ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டால் சீக்கிரம் வந்துடுமா, அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்லாம் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. கேரட்டை போட்டால் சீக்கிரம் வந்துடுங்க, கேரட் வேகிறது லேட் ஆகும், அதனால ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். ஓ ரைட்டு. ஓகே. ஓகே. இப்போ அடுத்து வந்துட்டு முட்டைக்கோசையும்
குடமிளகாவும் போட்டுடலாம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் பாப்பா, முட்டைக்கோசுங்கிற அதில் முட்டை இல்லை, குடமிளகாங்கிறாங்க அதில் கொடை இல்லை, ஏன்? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்கு இப்படி ஒரு பேர் கேட்குறாங்க. இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா இதுக்கு 1-2 சப்ஸ்கிரைபர்ஸும் கடுப்பாயி கமெண்ட்ல திட்டிட்டு ஓடுவாங்க. ஐயோ சாரி மக்களே, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதனால தான் கேட்டேன். சரி ஓகே, நீங்களாச்சும் யாராச்சும் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் அதுக்கு சொல்லணும், ஓகேவா? ஆமாம், க்யூட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. என்னோடய ஒய்ஃப் சமைக்கிறதாச்சே, க்யூட்டாக இல்லாமல் இருக்குமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பக்கு பக்குங்கிறது திங்கப்ப நல்லா இருக்கும், வீடியோ நல்லா இருக்கு. ஆமாம் அது ஓகே. இது வந்து அண்ணன், இந்த தம்பியோட வடை சட்டி எதுக்கு? இங்க முட்டை தனியா நம்ம இந்த சைடுல எனக்கு இஷ்டம் நல்லா இருக்கும், இதுக்குள்ளேயே போட்டா நல்லா இருக்காது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, பெண்களுக்கு மட்டும்தாங்க மல்டி டேலண்டட். பாருங்க, ஒரே நேரத்தில் 3 அடுப்புலையுமே விதவிதமாக சமைக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். இப்போ வந்துட்டு இது ஆல்ரெடி வச்ச நூடுல்ஸ் தாங்க. அப்படின்னு சொன்னா நாங்க 3/4 வேக வைக்கணும். ஓகே ஓகே. சூட்லயே கொஞ்சம் வெந்துரும், ஏன்னா நம்ம ரொம்ப கொதிக்க விட்டானா நூடுல்ஸ் குழம்புலாம் சாணியாட் ஆயிடும். சாப்பிட்றப்ப சாணி ஞாபகப்படுத்துகிறேன். சரி ஓகே. ஸோ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி போட்டிருக்கீங்க. கோல்டு வேற கொஞ்சம் சரியில்லை. ஸோ மொத்தம் எத்தனை முட்டை போடுறீங்க? 6 முட்டை. 6 முட்டை. அட்டா எவ்வளோ அழகாக இருக்குது. என் ஒய்ஃபு சமைக்கிற இந்த சமையலை பார்க்கும்போது இந்த முட்டையே அப்படியே கோழியாக மாதிரி வந்துருங்க. அப்படி இருக்குது பார்க்குறக்கு, அழகாக கலர்ஃபுல்லாக. நீங்களா யாருடா? How do I tell you? ஓஞ்சி ஓவர ஓட்டாதீங்க. முட்டை நல்லா கலந்துக்கோங்க. நார்மலாக நீ எப்படிங்க முட்டை ஃப்ரை பண்ணுங்க இந்த மாதிரி தான். ஓ ஓகே பாப்பா, முட்டையை கலந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது சொல்லு பார்க்கலாம். அடுத்து என்ன டான்ஸ் ஸ்டெப்? எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. ஐயோ, உங்களோட காமெடி வேறு எனக்கு கொட்டி. நீ சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் ஓட தான் போகிறாங்க. நான் சொன்னது அந்த ஸ்டெப் இல்லடி, சமையலில் அடுத்த ஸ்டெப் என்ன? முட்டையை கலந்துட்டேன். முட்டை கலந்து முட்டை வெந்தக்கப்புறம் அடுத்து சொல்லலாம். ஓகே ரைட். கேட்டால் வராது. ஓகே. ரைட் ஓகே. அப்படியே வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சப்பவே நீ என்ன பண்ணியிருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கணும். அப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நீ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சண்டை போட்டினா என்னால் எப்படி இதை பண்ண முடியும்? பாருங்கள் மக்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது. புருஷனுக்கு வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதும் இல்லாமல் எல்லா வேலையும் நம்மளே பார்க்க சொன்னால் அப்புறம் இவங்களுக்கு என்னதான் வேலை இங்கே? என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. சொல்லுங்க. கொஞ்சமா சோயா சாஸ். ஓகே, சோயா சாஸ். அதில் மில்லி கணக்கு எதாவது இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் ஒன்றும் சமையல்காரி கிடையாது, செஃப் கிடையாது. நான் மனசு தோன்றதுதான். ஓ, நிறுத்தினா நிறுத்திக்கணும், மனசு சொல்றோம். உங்கள் மனசுக்கு தோன்ற மாதிரி பண்ணுங்க கைஸ். ரைட்டு. முட்டை எடுத்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முட்டையை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலக்கணும் இல்லையா? இப்பவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. பேசாம எனக்கு இப்படியே கொடுத்துருப்பாப்பா, முட்டை பொரியல் நினைச்சு சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படி முடியும்? இப்போ வேக வச்ச இந்த நூடுல்ஸ் வந்துட்டு நம்ம இதுக்குள்ள போடணும். ஓ, அப்படியே கொட்டிடணுமா? அவ்வளோதானே பாப்பா, ரெடி ஆயிடுச்சா? இருக்குங்க. இது என்ன பேக்கெட் பாப்பா? இவ்வளோ நேரம் பண்ணதில்
சைடு. இதுதான் மெயின். இது இல்லைன்னா வாயிலே வைக்க முடியாது. அப்படியா? ஆமா, காரம் எல்லாம் உப்பு இதில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எதுலேயுமே உப்பு ஏன் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் உப்பெல்லாம் இல்லையா? இல்லைப்பா, இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டால். ஓ, ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு. பட் ஆனால் இது ஹெல்த்துக்கு நல்லதா பாப்பா? இது இல்லை தான், சொன்னால் சாப்பிடலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளா? சரி, ரைட்டு. கைஸ், நீங்களும் கேட்டுக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க என்னோடய ஒய்ஃபு. எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஓகே? அஜினமோட்டோன்னு எழுதியிருக்கு பேர். கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. இவ்வளோ நூடுல்ஸ்க்கு அது வந்துட்டு ஒரு பேக்கெட் பத்தாது, காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால காரம், அதனால் மிளகாத்தூள் போடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. கரெக்டாக? இதெல்லாம் கரெக்ட் ப்ராசஸ் கிடையாது. நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறாங்க. ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் சமைச்சிக்கலான்னு சொல்ல வராங்க. கேட்டுக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம் பாப்பா. சொல்லு பாப்பா. அதுதான் முடிஞ்சுங்க. எல்லாமே போட்டு நம்ம கிளறிக்கணும். காரம் உங்களுக்கு கம்மியாக நீங்கள் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டிருக்கோம், அதுலேயே காரம் உப்பு இருக்கும். 10வது பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். அது நல்லா கிளறிக்கணும். ஓகே, ஸோ நூடுல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி இல்லையா? ஸோ கைஸ், நூடுல் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த நூடுல்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேருமா? எக் நூடுல்ஸ். எக் நூடுல்ஸ். எக் நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பார்க்கலான்ட்டு இருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நூடுல்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆஹா, பிரமாதங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, இப்படிப்பட்ட ஒய்ஃபெல்லாம் கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை பிடிச்சிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, அட்டகாசம் தான், நல்லா இருக்கு. தேங்க்யூங்க. ஸோ கைஸ், எப்படியோ வெற்றிகரமாக வந்து சமைச்சு முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபேமிலியோட, அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்கட்டையும் நூடுல்ஸ் வீடியோவாவது எங்கே யூடியூப்பில் பார்த்து நல்ல வீடியோவாக பார்த்து சமைச்சாலும் பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. ஓகே. அப்புறம் என்னங்க, என்ன நம்ம மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. ஓகே, பாய்.